ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம், உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சம் அடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். புத போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கேன். கடந்த 10 வருஷமாக மகர ராசிக்காரர்களை பக்கத்துலேருந்து பார்க்குறேன். இவர்கள் வாழ்க்கையில் இந்த 7 சனி வந்தப்போ என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, என்னெல்லாம் பிரச்சனையாச்சு எனக்கு எல்லாம் தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். ஒரு வழியாக 7 சனி இப்போ தான் ஒழிஞ்சு போனார். சந்தோஷம். எதுக்கு இந்த பெரிய வார்த்தை சொல்கிறேன்னா, எப்போ நீ ஒழிஞ்சு போனதே பெரிய சந்தோஷம், என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டான் சரவன் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2ஆம் இடத்துல இருந்து தனமும் இன்பமும் எல்லாத்தையும் கெடுத்து விட்டது தான் இந்த சனி பண்ண ஒரே விஷயம். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்திலே வந்திருக்கிறார். சகாய சனி என்று அழைக்கப்படுகிறார். சகாய சனி என்ன, ஹெல்பிங்ஸ் மட்டும் பண்ணுற ஒரே நல்ல சனி, குட் சனின்னு வச்சுக்கலாம், மங்கள சனி. ஒவ்வொரு சனிக்கு ஒரு ப்ராப்ளம். 7 சனி மீட் பண்ணிட்டீங்க, அடுத்து ஃப்ரெண்டு சனி மீட் பண்ணுங்க. இந்த சகாய சனி செய்கின்ற பலனை நான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 3, 4, 5 பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய புத்திரஸ்தானம், யோகம், இதெல்லாம் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் நிறைய அதி அற்புதங்களை யோகங்களை தந்து கொண்டே இருக்கிறார். என்ன வேணும் உனக்கு? புத்திரசந்தானம் வேணுமா வச்சுக்கோ, கல்யாணம் வேணுமா வச்சுக்கோ, எதை செய்தாலும் வச்சுக்கோ, டேக் இட். 5ஆம் இடத்தை சனி பார்த்தாச்சு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார். நிறைய அதிர்ஷ்டம், என்னென்னலாம் அதிர்ஷ்டமோ எல்லா அதிர்ஷ்டமும் தரார். ஸோ ஒரு பக்கம் யோகத்தை பார்க்குறார், ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். இந்த பக்கம் என்னன்னா, இருக்கிறதுலே சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரன் இவரோட சேர்ந்திருக்கார். யாரோட? சனி பகவானோட சேர்ந்திருக்கார். எத்தனை நல்ல விஷயம்னா அது அவ்வளோ நல்ல விஷயம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மிக அற்புதமான நல்ல விஷயம் எதுனா அது இந்த யோகாதிபதி பார்ப்பது தான். யோகாதிபதி உச்சம் பெறுவது தான். 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 3இல் இருந்தால் 9ஐ பார்ப்பார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3இல் இருந்தால் 9ஐ பார்ப்பார். 9ஆம் இடம் என்பது என்ன? புத்திரசானம், உங்களுடைய அதிர்ஷ்டம். இதை பார்த்துறார். 3இல் இருக்கக்கூடிய சனி பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை தொடர்ந்து மனைவியால் கிடைக்கிற நற்பலன்களையும் அதிகப்படுத்துகிறார். இந்த பக்கம் என்னன்னா, 2ஆம் இடத்து ராகு பெரும்பணத்தை உள்ளே கொண்டு வரார். நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள். அடுத்ததாக யாரை சொல்லலாம்? புத பகவான் 5 கூடி யோகாதிபதியே 3ஆம் இடத்துக்கு வரார். இப்போ ஏற்கனவே சனி ஒரு பக்கம், சுக்கிரன் ஒரு பக்கம்னா, யோகாதிபதி புதனும் ஒரு பக்கம். இப்போ மெடிக்கலில் இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கெல்லாம் பண்ணுறவங்க, ஸ்டேஷ்னரிஸு கடை வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். யார்? புத பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது மிக அதிரூபமான சூப்பரான காலம்.
மூன்றில் இருக்கக்கூடிய இந்த புத பகவான் மூன்றிலிருந்து ஸ்ட்ரைட்டாக எதை பார்த்துறார்? 9ஆம் இடத்தை பார்க்குறார். அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அவருடைய சொந்த வீடு அது. அந்த வீட்டை பார்க்கும் பொழுது வியாபாரம், கமிஷன் போன்றவற்றெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகங்கள், ஒரு பொருளை கைமாற்றி விடுறது போன்ற விஷயங்கள், ஒரு பொருளை ஒருத்தர் வச்சிருக்கார், ஒருத்தர் வாங்குறார், 2 பேருக்கு நடுவில் மீடியேஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். இதெல்லாம் புத பகவான் தருகின்ற அற்புத பலன். முக்கியமாக பேச்சு திறனால் சில பேருக்கு வாடிக்கையாளர்கிட்ட அவங்க பேச்சு தான் அவங்களோட பிரதான ஸ்கில்லாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. உங்களுக்கு தொடர்ந்து இதே ஃபோக்கஸ்டாக நடக்குது. நண்பர்களே, வாழ்க்கையிலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே ஒன்று சேர்ந்துப்பாங்க. நல்ல நேரம்ங்கிறது அதில் முக்கியமான நல்ல நேரமே என்ன அப்படின்னா, இந்த ராகு பகவான் தருகின்ற நற்பலன்கள். ராகு தனித்து 2ஆம் இடத்துலேருந்து அவ்வளோ நற்பலன்களை தருவார். இப்போ மகர ராசிக்காரர்கள் மகத்தான பண வரவை நீங்கள் எதிர்நோக்கப் போகிறீர்கள். உங்களுக்கான ஜோடி என்பது கிடைக்கப் போகிறது. நீங்கள் உங்களோட லவ்மேட், நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்க உங்கள் பக்கத்தில் வரப்போகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு அதே அற்புதமான பலன்களை தருகிறது. முக்கியமாக கூட பிறந்தவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முயற்சிகளில் வெற்றியை கொடுக்குறார். நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமே முயற்சிகள் வெற்றி தான். அது கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணால் கிடைக்கும். முயற்சி தாங்க எல்லாமே. அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் இனி மகத்தான பலன்களை அனுபவிக்க போறீங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.